இதுவரை இன்று பகுதியில் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியை முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி மூலம் திறந்து வைத்தார். சுற்றுலாத்துறை சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு கட்டடங்களை ஜெயலலிதா திறந்து வைத்தார். மனநலம் மற்றும் மறுவாழ்விற்காக சேவையாற்றி வரும் அரசு மனநல மருத்துவ நிலையத்தின் முன்னாள் தலைவர் சாரதா மேனனுக்கு தமிழக அரசின் ஔவையார் விருது வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் சாரதா மேனனுக்கு ஔவையார் விருதுக்கான 1 லட்சம் ரூபாய் காசோலை, 8 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கி பொன்னாடை அணிவித்து முதலமைச்சர் ஜெயலலிதா கௌரவித்தார். சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தொழில் மற்றும் வணிகர் சங்கங்களுடன் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். தமிழக அரசின் நிதி ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு வணிக வரித்துறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. உள்ளாட்சி தேர்தலை 4 கட்சிகள் உள்ளடக்கிய மக்கள் நல கூட்டணி இணைந்தே சந்திக்கும் என கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தாயகத்தில் மக்கள் நல கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தமிழக மக்கள் நலனுக்காக மக்கள் நல கூட்டணி இணைந்தே செயல்படும் என கூறினார். ஒரு 2.5 மணி நேரம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதித்து, குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது குறித்து ஆக்கப்பூர்வமான திட்டம் வகுக்கப்பட்டது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள 4 கட்சிகளினுடைய நிர்வாகிகள் மாவட்ட அளவிலே அவர்கள் கலந்து உரையாடி தேர்தலை இணைந்து சந்திப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா திமுகவில் இணைந்தார். அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இணைப்பு நடைபெற்றது. கடந்த மாதம் அறிவாலயத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற பழக்கருப்பையாவிற்கு திமுகவில் இணையும்படி கருணாநிதி அழைப்பு விடுத்திருந்தார். அப்போது பேசிய கருப்பையா, கருணாநிதியை அழைத்து விட்டார், இணைந்து விட்டேன் என்று தெரிவித்திருந்தார். திராவிட இயக்கத்தை பெரியாரோடும் அண்ணாவோடும் சேர்ந்து வழிநடத்திய கலைஞர் நம்மோடு இருக்கிறார். அவர் காலத்தில் அவருடைய வழிகாட்டுதலில் மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த மத சாதி ரீதியான சக்திகள் மேலோங்கி விடாதவாறு அவற்றினுடைய ஆதிக்கத்தை தகர்த்து மீண்டும் தமிழ் இன உணர்வு, திராவிட இன உணர்வு மக்களிடையே பூப்பதற்கு வழிகாட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அவருடைய தலைமையின் கீழ் இன்றைக்கு 30 தலைவர்களுக்கு கீழே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். நிரந்தர அங்கீகாரத்தை பெறாத தனியார் பள்ளிகளின் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்த முடிவை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாற்றம் இந்தியா அமைப்பின் இயக்குநர் நாராயணன் தொடுத்த பொதுநல வழக்கு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் வந்தது. அந்த விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் உள்ள கையெழுத்துகள் மோசடியாக பெறப்பட்டவை என்று சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளதாக அக்கட்சியின் தேசிய செயலாளர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக காங்கிரசிற்கு புதிய தலைவரை கட்சி மேலிடம் விரைவில் அறிவிக்க இருப்பதாக கூறிய அவர், வேறு கட்சிகளிலிருந்து காங்கிரசிற்கு வந்ததால் தவறில்லை என்றும் தெரிவித்தார். அதில் இந்த 39 பேர் முதல் பக்கத்தில் ஆங்கிலத்தில் கடிதம், கீழே 3 பேருடைய கையெழுத்து, மீதம் இருக்கிற 36 கையெழுத்துக்கள் 2வது, 3வது, 4வது பக்கத்தில் இணைப்புகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. டெல்லியில தலைமை அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் யாரை தலைவராக நியமித்தாலும் அந்த தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாராக இருக்கிறோம் என்றுதான் அந்த 39 பேர் இருக்கிற பல பேர் தொலைபேசியில என்னிடத்திலே சொன்னார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திருநாவுக்கரசரை நியமிக்க எதிராக கட்சி மேலிடத்திற்கு கடிதம் எழுதியவர்களில் ஒருவர் மனுவில் இருப்பது தனது கையெழுத்து அல்ல என கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கும் MN விஜயசுந்தரம் என்பவர் தமது கையெழுத்து நகலெடுத்து பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கிரானைட் முறைகேடு வழக்கு குறித்து மேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது 3 கிராமங்களின் VAOக்கள் சாட்சியம் அளித்தனர்.
மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உரிய அனுமதியின்றி கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டதாக மதுரை முன்னாள் ஆட்சியர் 178 வழக்குகளை தொடுத்திருந்தார். இதில் 10 வழக்குகள் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. இதை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். துருக்கியில் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இன்று நாடு திரும்பினர். பதக்கங்களுடன் தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மும்முறை தாண்டுதலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி, 100 மீட்டர் ஓட்டத்தில் அஜித் குமார், உயரம் தாண்டுதலில் ஆனந்த் ஆகியோர் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இந்த காம்படிஷன் ஃப்ரம் 11th to 18th வரைக்கும் நடந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் டர்க்கியில் இருக்கும் போது பாம் பிளாஸ்ட் ஆச்சு அங்காராவில். ட்ராப்ஸோனில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை, நாங்கள் சேஃபாக தான் இருந்தோம். டெல்லியில் இஸ்தான்புல்ல எங்களுக்கு இந்தியன் எம்பசி எங்களை பார்த்தாங்க. அண்ட் ஹியர் எங்களை டெல்லியில் தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து எங்களை பத்திரமா இங்கே கூட்டு வர வச்சாங்க. நாங்கள் இங்கே சேஃபாக வந்துட்டோம். தேங்க்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட். எல்லாருமே எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை நாங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு வந்திருக்கோம். சென்னையில் சிஏ பயிற்சி மையத்தை தொடக்க வேண்டும் என திமுக பொருளாளர் ஸ்டாலின் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் அகில இந்திய அளவில் சிஏ தேர்வில் முதலிடம் பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின் தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அகில இந்திய அளவில் தொடர்ந்து 2வது வருடமாக தமிழக மாணவர்கள் முதலிடம் பெற்று தேர்ச்சி பெறுவது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணிகளை தடுக்க முயன்றதாக சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கடந்த 8ஆம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஜாமீன் கோரி ஏற்கனவே அவரது மனைவி மோனிகா அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்து சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி சேஷசாயி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பால் பியூஷ் மனுஷின் மனைவி மோனிகாவை வாதாட அனுமதிக்கப்பட்டது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் தனசேகரன் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிக்க 24 மணி நேரம் அவகாசம் கோரியதை அடுத்து ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அமைதியான முறையில் போய் தன்னுடைய ப்ரொட்டஸ்ட்டை மட்டும் தான் காமிச்சிருக்காரு, தவிர எந்த தவறும் செய்யலை. அப்போ நம்ம கடுமையாக தாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விசேஷமான வழக்கறிஞர் முறையில் அவங்க குடும்பத்தார் வழக்கறிஞர் வைத்துக்கொள்வதற்கு அனுமதி கேட்டு பார் அசோசியேஷனுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிக்கிற அடிப்படையில் தான் நான் உள்ளே போயிட்டேன். நான் அப்புறம் இந்த மாதிரி அனுமதி கொடுக்கல, ஏன்னா தமிழ்நாடு பூரா போராடுறாங்க, நானும் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன். அது வழக்கறிஞர்களை கேட்டுக்கொண்டதுக்கு நான் வந்துட்டேன். பியூஷுடைய மனைவி அந்த வழக்கில் எப்போ பொழுது ஆஜராகி பேசியிருக்காங்க. நீதிபதி இப்போ கேட்டிருக்காங்க. அரசு தரப்பில் ஆட்சேபம் பண்ணியிருப்பாங்க. அதன் பேரில் நீதிபதி உத்தரவு பாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கேரள அரசுக்கு தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த அனுமதிக்க கோரி தேனி மாவட்டம் கூடலூரில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய அமைப்பினர் பங்கேற்றனர். மகாத்மா காந்தி படுகொலைக்கு RSS அமைப்பே காரணம் என கூறியதற்காக ராகுல் காந்தி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் இது தொடர்பான அவதூறு வழக்கை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் இதற்கு மேலும் வழக்கை ஒத்திவைக்க இயலாது என்றும் தெரிவித்தனர். சோலார் பேனல் மோசடி வழக்கில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கத்துக்கும் தொடர்பிருப்பதாக அவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பெண் தொழிலதிபர் சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கில் சரிதா நாயர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே இருக்கிறார். அவர் மீது கோவையில் காற்றாலை அமைத்து தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக வழக்கு உள்ளது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக சரிதா நாயர் கோவை வந்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் 2.5 வயது ஆண் குழந்தை 12வது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது. மொத்தம் 17 அடுக்குமாடிகள் உள்ள குடியிருப்பில் 12வது மாடியில் உள்ள வீட்டில் வசித்த யாகூப் என்பவரின் குழந்தை பால்கனியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கீழே தவறி விழுந்து உயிரிழந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அந்த பால்கனி வழியா இந்த குழந்தை கீழே தவறி விழுந்துருச்சு. 12th ஃப்ளோர்ல இருந்து. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சென்னையில் இது மாதிரி நிறைய மல்டிபிள் அப்பார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சேஃப்டி மெஷர்ஸை கொண்டு வரணும்.
சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி சேஷசாயி முறைகேடுகளை தடுக்க சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கான திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பது தெரிந்தால் போராட்டங்களை நடத்துவது என்பது சரியான வழி அல்ல என்ற அவர், போராட்டத்தின் காரணமாக காவல்துறையினரின் கவனம் திசை திரும்புவதால் பல குற்றவாளிகள் வெளியே வந்துவிடும் சாத்தியம் உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டார். பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள அட்டாக் பாண்டியின் ஜாமீன் தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அட்டாக் பாண்டி ஜாமீன் கேட்டு தொடுத்த மனுவில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல பொய் வழக்குகள் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீதிபதி வேலுமணி வழக்கின் தீர்ப்பை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். HIV-யால் பாதிக்கப்பட்ட தம்பதியின் வீட்டிற்கு புதிய தலைமுறையில் வெளிவந்த செய்தியின் எதிரொலியாக குடிநீர் குழாயை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தம்பதியருக்கு தேவையான வசதிகளை செய்து தரக்கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் பேரில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. செங்கல்பட்டை அடுத்த திருமணி கிராமத்தைச் சேர்ந்த HIV பாதிக்கப்பட்ட தம்பதியை அப்பகுதி மக்கள் கடந்த 7 ஆண்டுகளாக ஒதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது ISL கால்பந்து தொடரில் பங்கேற்கும் சென்னையின் FC-யின் அணிக்காக தமிழகத்தைச் சேர்ந்த நல்லப்பன், மோகன்ராஜ், தனபால் கணேஷ் ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். மோகன்ராஜ் முந்தைய 2 சீசன்களில் அத்லெட்டிகோ டி கொல்கத்தா அணிக்காக விளையாடிய அனுபவம் பெற்றவர். கொல்கத்தா அணியுடனான ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் சென்னை அணியில் இணைய சம்மதம் தெரிவித்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்காக இந்திய அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஆன்டிகுவாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்காக கேப்டன் விராட் கோலி, ரஹானே, ஷிகர் தவான் உள்ளிட்ட வீரர்கள் வலை பயிற்சியில் ஈடுபட்டனர். அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா ஆகிய சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு பயிற்சியாளர் அனில் கும்ப்ளே ஆலோசனை வழங்கினார்.